மீண்டும் ஒரு விளையாடியது உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. ஐபிஎல்லின் 68வது போட்டியாக நேற்றைய தினத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஆகிய இரு அணிகளின் போட்டி அருண் ஜேட்லி மைதானம் டெல்லியில் மாறிந்தது. இந்த போட்டியை பொறுத்தவரையில் அனுசரித்து வெற்றி பெற்ற இந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி முதலாவதாக தமது அணியை துடுப்படுத்த தீர்மானித்தது. அதிரடிக்கு பேர் போன ஆரம்ப துடுப்பாடு வீரர் அபிஷேக் சர்மா மற்றும் ஹட்டுக்கு இடையிலான முதலாவது விக்கெட்டுக்கான இணைப்பாட்டம் 41 பந்துகளில் 91 ஓட்டங்கள் பெற்றிருந்த பிள்ளைகள் அபிஷேக் சர்மா 16 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 6 ஓட்டம் 2 இடங்களாக 32 ஓட்டங்களுடன் ஆட்டம் இழந்திருந்தார். அதன் பின்னதாக இரண்டாவது விக்கெட்டுக்காக ஹெட் மற்றும் கிளாசனுக்கு இடையிலான இணைப்பாட்டம் தொடர்ந்தது. சிறப்பான ஒரு இணைப்பாட்டம் அமைத்திருந்தார்கள். 35 பந்துகளில் 83 ஓட்டங்கள் பெற்றுக் கொடுத்த வேளையில் ஹெட் 40 பந்துகளை எடுத்துக்கொண்டு 4 ஓட்டங்கள் 6 ஓட்டங்கள் 6 இடங்களாக 76 ஓட்டங்கள் ஆட்டம் உள்ளக. மூன்றாவது விக்கெட்டுக்காக கிளாசன் மற்றும் கிஷானுக்கு இடையிலான மூன்றாவது விக்கெட்டுக்கான இணைப்பாட்டம் 36 பந்துகளில் 83 ஓட்டங்கள் பெற்றுக் கொடுத்திருந்தன. இங்கே கிஷான் 20 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 6 ஓட்டம் 3 இடங்கள் 29 ஓட்டங்கள் பெற்றுக் கொடுத்த ஆட்டம் உள்ளக. ஆண்ட்ரி கிளாசன் ஆட்டம் உள்ளக இறுதி வரை 39 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 6 ஓட்டங்கள் 9 இடங்களாக 105 ஓட்டங்களை பெற்று 37 பந்துகளில் சதத்தை விரைவாக பெற்றுக் கொடுத்திருந்தார். அங்கிட் வர்மா 6 பந்துகளில் 4 ஓட்டம் 6 ஓட்டம் 3 இடங்களாக 12 ஓட்டங்கள் ஆட்டம் இழக்காத இருந்த வேளையில் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 3 விக்கெட்டுகளை இழந்து இமாலய எண்ணிக்கையை பெற்றுக் கொடுத்தால் 278 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். பந்துவீச்சு சுனில் நரேன் 2 விக்கெட்டுகள், வைபவ் அரோரா 1 விக்கெட்டை மாத்திரம் வீழ்த்தியிருந்த ஏனைய பந்து வீச்சாளர்களுக்கு விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட வாய்ப்பு கொடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. துடுப்பாட்ட வீரர்கள் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தின் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே 279 என்ற இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை பொறுத்தவரையில் டி கொக் 9 ஓட்டங்கள், சுனில் நரேன் 16 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 6 ஓட்டங்கள் 3 இடங்கள் 31 ஓட்டங்கள் ஆட்டம் உள்ளக்க. ரஹானே 4 ஓட்டங்கள் 3 இடங்களாக 15 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்தார். ரகுவன்சி 14 ஓட்டங்கள் மற்றும் ரெய்ன்கு சிங் 9, ஹெண்டர் ரசல் 0, மணிஷ் பாண்டி 23 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 6 ஓட்டங்கள் 3 இடங்கள் 37 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க. ராமன்தீப் சிங் 13 ஓட்டங்கள், ஹர்ஷித் ராணா 21 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 6 ஓட்டங்கள் 3 இடங்களாக 34 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ஆட்டம் விளக்க. வைபவ் அரோரா 0, நோட்ரிச் 0 என அடுத்தடுத்து விக்கெட்டுகள் வீழ 12.4 பந்து வீச்சில் 168 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளும் இழந்து 110 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் இந்த போட்டியில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இமாலய இலக்கை நிர்ணயித்து அதிகப்படியான ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஒரு சந்தர்ப்பமாக அமைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் அடிப்படையில் பந்து வீச்சாளர்களை பார்ப்போமானால் ஜெயதேவ் உனத்கட் மற்றும் ஈசான் மலிங்க, ஹர்ஷ் தூபே தலா 3 விக்கெட்டுகளையும் பந்து வீச்சில் வீழ்த்தியிருந்தார்கள் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் சார்பாக. இந்த வெற்றியோடு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியினர் வெற்றியோடு இந்த போட்டித் தொடரை நிறைவு செய்திருக்காங்க. மொத்தமாக 14 போட்டிகள் பங்கேற்று 6 போட்டிகளில் வெற்றி, 7 போட்டிகள் தோல்வி, 13 புள்ளிகளோடு 6ஆம் இடத்தோடு நிறைவு செய்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை பொறுத்தவரை 14 போட்டிகளில் பங்கேற்ற 5 போட்டிகளில் வெற்றி, 7 போட்டிகள் தோல்வி, 12 புள்ளிகளோடு 8ஆம் இடத்தில் இந்த போட்டித் தொடரை நிறைவு செய்திருக்கிறார்கள். இந்த போட்டியில் சிறப்பாக செயல்பட்ட ஆண்ட்ரி கிளாசன் இந்த போட்டியின் ஆட்ட நாயகனாக தெரிவார் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் விளையாடிச்சதோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பதுலை தாஸ். வணக்கம் சொந்தங்களே.